ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷன் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கின்றீர்கள் எனக்கு அருமையானவர்களே? இந்த புதிய நாளை தேவன் ஈவாய் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியார் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். அது நன்மைக்கு எதுவாய் கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இதுவரை தள்ளி போய் நாள் கடந்து வருடங்கள் கடந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு தேவை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேவனை நோக்கி காத்திருங்கள். தேவனை நோக்கி ஜெபியுங்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எனக்கு அருமையான ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கன்றத, ஒவ்வொரு நாளும் வேத வாசிக்க என் காரியம் நடக்கணும்னு நினைக்கிங்களா? கவலைப்படாதீங்க. அது நன்மைக்கு எதுவாக நடத்த போகிறாரா? இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியம், ஒரு சில காரியங்களில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கள. அந்த காரியத்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி செய்ய போகிறார். அநேகர் காணப்போகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த ஊழியத்திலே அருமையான ஒரு குடும்பம் உண்டு. ஒரு வாலிப தம்பி உண்டு. அவன் படித்து நீண்ட நாட்கள் அவன் வேலைக்காய் காத்திருந்தார். படித்து முடித்து நீண்ட நாட்கள் கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் காத்திருந்தார் என்று சொன்னால், அவன் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பான், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பான். ரொம்ப அமைதியான பையன், வெளியெல்லாம் சுத்த மாட்டான். வீட்டில் பார்த்தோம்னா ஒன்று ஜெபம் பண்ணுவான், இல்லைன்னா பைபிள் படிப்பான், இல்லைன்னா அவனுக்குள்ள காரியத்தை செய்து கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட பையன் தேவ சமூகத்தில் அருமையான மகன். அவன் காத்திருந்தான். எனக்குன்னு ஒரு எதிர்பார்க்குற முடிவு கண்டிப்பாக ஆண்டவர் நல்லதாக செய்வார். ஜனவரி மாதம் அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தா, நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நான் உனக்கு செய்வேன், அது தீமைக்கு அல்ல மகனே, நன்மைக்கு எதுவாய் நடத்துவேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விசுவாசித்து காத்திருந்தான். நடந்தது என்ன? ஐடி கம்பெனியில் அருமையான ஒரு வேலையை கொடுத்து தேவன் அவனை குடும்பத்தில் அவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அநேகர் சொன்னார்கள், இவனுக்கு இந்த வேலையெல்லாம் கிடைக்காது, இவனுக்கு நல்ல வேலை கிடைக்காது. அவன் காது போட சொல்லும்போது உடைந்து போனான். அவன் நொறுங்கி போய் நிற்பான். ஆனால் சில வேலைகளில் சொல்லுவான், இல்லை ஏசப்பா எனக்கு செய்வாங்க, நான் எதிர்பார்க்குற காரியத்தை செய்வாங்க. எனக்கு அருமையானவர்களே, அவர் தாயார் கடந்த நாட்களிலே விதமாக சொன்னார்கள், நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை என் பிள்ளைக்கு அவன் எதிர்பார்த்திருந்த மாதிரியே கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அவன் எதிர்பார்த்திருந்தான், எனக்கு இப்படிப்பட்ட ஐடி கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஆண்டவர் தருவார், அருள்நாதர் இயேசு தருவார். ஏனென்று சொன்னால், நான் அவர் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், அவர் சமூகத்தில் கண்ணீரோடு இருக்கிறேன், அவரை ஆராதிக்கின்றேன். அந்த கல்வாரிக்கு முன்னதாக ஒவ்வொரு நாளும் காலை வேளை நான் இருக்கிறேன், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார் என்று சொல்லி காத்திருந்தா. எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? தீமை அல்ல, நன்மைக்கு எதுவாய் நடந்தது. அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலும், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும் உங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசிங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிங்கள். அவரை விசுவாசித்து அவரோடு கூட பேசுங்கள். இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்க காரியத்தை இன்றைக்கே, இப்பொழுதே, நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதே அவர் செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. அவள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவீராக. தீமையெல்லாம் விலகி போகட்டும். தகப்பனே, அப்படியே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி அற்புதம் செய்தபடினால் உமக்கு நன்றி. விசேஷமாய் வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். தடைகளெல்லாம் விலகட்டும். அதிசயங்களை கண்டு உம்முடைய நாமத்தை மேம்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.